ஹலோ நண்பர்களே! வெல்கம் பேக் டு தி அனதர் வீடியோ. நீங்க என்னதான் சம்பாரிச்சாலும், அதிலருந்து கொஞ்சம் கூட காச வந்து சேவ் பண்ண முடியல, கொஞ்சம் கூட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்குற சம்பளம் எங்க போகுதுன்னே தெரியல ப்ரோ. கொஞ்சம் கூட கையில காசே நிக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. யூ வில் கெட் சம் கிளாரிட்டி ஆன் ஹவ் டு சேவ் மனி ஈசிலி. அதுக்கான ஒரு டிப் அண்ட் ட்ரிக்ஸ் அந்த மாரி கூட வச்சுக்கோங்க. அத தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க என் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, எனக்கு புடிச்ச விஷயத்தலாம் நான் ஷேர் பண்ணுவேன் ரெக்கார்ட் பண்ணி. அதெல்லாம் நீங்களும் பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. அந்த ட்ரிக் என்னங்கிறத வந்து நான் ஸ்டார்ட்டிங்லயே வீடியோல சொல்லிர்றேன். உங்கள வந்து கடைசி வரைக்கும் பார்க்க வச்சு தான் சொல்லுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்டார்ட்டிங்லயே சொல்லிர்றேன். அந்த ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட் யுவர் சேவிங்ஸ். அ ஆஸ் சூன் அஸ் உங்க சேலரி வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு கிரெடிட் ஆன உடனே, அத வந்து ஆட்டோ டெபிட் பண்ணி வச்சுடுங்க. ஆட்டோ டெபிட் ஆயி உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்டுக்கோ, இல்ல இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அக்கவுண்ட்டுக்கோ தானா போற மாரி, ஆட்டோ டெபிட் ஆனா டைரக்ட்டா போற மாரி செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நீங்க உங்களோட பில்ஸ் எல்லாம் பே பண்றதுக்கு முன்னாடியே வந்து உங்களோட நீங்க செட் பண்ணி வச்ச அமௌண்ட் வந்து கரெக்ட்டா உங்க இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அக்கவுண்ட்டுக்கு போய் தானா இதாயிடும். இப்ப இருக்க டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ், இப்ப இருக்க இன்டர்நெட் காலத்துல இதெல்லாம் வந்து கண்டிப்பா பண்ண முடியும். இத பண்ணீங்கன்னா, ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா உங்க ஒரு நீங்க நெனச்சு பார்க்குற அளவுக்கு இல்லனாலும், உங்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஆர் இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அக்கவுண்ட்ஸ்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு நீங்க மேனுவலா பண்றத விட ஆட்டோ டெபிட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு அமௌண்ட் வந்து அதில வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ, இத நீங்க பண்ணீங்கன்னா, ஆ நீங்க வந்து மேனுவலா எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ, இந்த ஆட்டோ டெபிட்ங்கிற ஆப்ஷன் வந்து எல்லா இன்வெஸ்ட்மென்ட்ஸ் ஆப்பு ஆர் பேங்க் அக்கவுண்ட் ஆப் எல்லாத்துலயும் வந்து இருக்கு. ஸோ, இத நீங்க பண்ணி வச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சாத்தியமா ப்ரோ இதெல்லாம் இதெல்லாம் நடக்குமா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நடக்கும். இத ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல நடந்த ஒரு கதைய நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி யுஎஸ்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பேங்கர பார்க்க வந்து ஒரு 2 பேர் வந்து வராங்க. அதுல ஃபர்ஸ்ட்டா வர ஆள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிளாஷியான கார்ல வந்து இறங்குறாரு. பார்க்க வந்து ஆள் ரிச்சா இருக்காரு. நல்லா கோட் ஷூட்லாம் போட்டிருக்காரு. நல்லா டை கட்டியிருக்காரு. நல்ல நல்ல பாலிஷ்டான ஷூ. ஆளு பார்க்க ரொம்ப பயங்கர ரிச் பீப்பிள் மாரி தெரியிறாரு. அவர் வந்து அந்த இன்வெஸ்ட்மென்ட் பேங்கர பார்க்க போறாரு. பார்த்துட்டு அவங்க 2 பேரும் உள்ள பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு ஒருத்தவங்க வந்து பார்க்க வராங்க. அவங்க வந்து 2 கப்புள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்து பார்க்க வராங்க. அவங்க வந்து வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு வந்து உள்ள பார்த்து பேசிட்டு இருக்கும்போது, பேசி முடிச்சுட்டு அவரு அவரு வேலைய முடிச்சுட்டு கிளம்பிர்றாரு. அடுத்தது இந்த கப்புல வந்து உள்ள கூப்பிடுறாங்க. இவங்க உள்ள போயிட்டு, "என்னங்க சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி அந்த இன்வெஸ்ட்மென்ட் பேங்கர் வந்து கேட்குறாரு. "எங்க ஃபண்ட்ஸ மேனேஜ் பண்ணணும் சார். அதனால வந்திருக்கோம். ஃபண்ட்ஸ் எப்படி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரி உங்க அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் குடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, அ அவரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு. பார்த்தோனே அவங்க அக்கவுண்ட்ல வந்து பயங்கர ஷாக்கு அவரு பார்த்தோனே. அந்த அக்கவுண்ட்ல வந்து $1,000,000க்கு மேல அவங்களோட நெட் வொர்த் இருந்திருக்கு. அவரு வந்து உடனே இன்வெஸ்ட்மென்ட் பேங்கர் வந்து கேட்டிருக்காரு. "என்னங்க நீங்க இவ்வளோ சாதாரணமா இருக்கீங்க? அம் இவ்வளோ நெட் வொர்த் வச்சிருக்கீங்க. இப்ப முன்னாடி வந்துட்டு போனார்ல, அவரு பார்க்க பயங்கர ரிச் பீப்பிள் மாரி இருக்காரு. அவர்கிட்ட கூட இவ்வளோ நெட் வொர்த் இல்ல. அவரு வந்து வாங்கிட்டு வந்தது எல்லாமே வாடகை கார்ல வந்தாரு. அண்டு போட்டுக்கிறது எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே ரென்ட்டுக்கு எடுத்துட்டு வந்தாரு. நீங்க பார்க்க சாதாரணமா இருக்கீங்க. உங்ககிட்ட எப்படிங்க இவ்வளோ நெட் வொர்த் வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, இந்த கப்புள்ஸ் வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, "நாங்க எங்க சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ வந்து ஆட்டோமேட் பண்ணிட்டோம் சார். அதனால தான் வந்து இவ்வளோ இது வந்து எங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது." அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ, இதனால தான் கைஸ் சொல்றேன். கண்டிப்பா உங்களோட சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ நீங்க ஆட்டோமேட் பண்ணீங்கன்னா, அந்த மாரி $1,000,000 வந்து உங்களால சேவ் பண்ண முடியலனாலும், அட்லீஸ்ட் ஒரு உங்களால நெனச்சு பார்க்க முடியாத ஒரு ஒரு பிக் அமௌண்ட்ட வந்து உங்களால கண்டிப்பா வந்து சேவ் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து நான் சொல்ல கிடையாது. இந்த புக்ல இந்த சைக்காலஜி ஆஃப் மனிங்கிற இந்த புக்ல இந்த ஆத்தர் வந்து இத பத்தி பேசியிருக்காரு. இந்த இது மட்டும் இல்ல. இத தவிர நெறைய இன்சைட்ஃபுல்லான விஷயங்கள்லாம் வந்து நெறைய சூப்பரா வந்து பேசியிருக்காரு. கெட்டிங் வெல்தி விசஸ் ஸ்டேயிங் வெல்தி அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்கு. அண்டு ஃப்ரீடம்ங்கிற ஒரு சாப்டர் இருக்கு. அப்புறம் நெறைய நல்ல நல்ல சாப்டர்ஸா இருக்கு. ஆ இந்த புக்க வந்து முடிஞ்சா நீங்களும் வாங்கி படிங்க. நான் வந்து படிச்சுட்டேன் இந்த புக்க.
அண்டு இத பத்தி நான் என்ன கத்துக்கிட்டேங்கிறத வந்து மேபி ஃப்யூச்சர் வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆனா உண்மையிலேயே ஒரு சூப்பர் இன்சைட்ஃபுல்லான ஒரு புக்கு. மணிய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா. நீங்க வாழ்க்கையில ஒரே ஒரு புக்க மட்டும் ஃபைனான்ஷியல் ரிலேட்டடா படிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த புக்க படிச்சீங்கன்னா, உங்களால வந்து எல்லா கான்செப்ட்ஸையும் வந்து நல்லா தெரிஞ்சுக்க முடியும். காம்பவுண்டிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து இதில இருக்கு. ஸோ, அதெல்லாம் வந்து பயங்கர சூப்பரா இன்சைட்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த புக்க வாங்கி வேணா படிங்க. அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து நான் அடுத்தடுத்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். ஓகே, அவ்வளோதான் கைஸ். சி யூ ஆன் அ நெக்ஸ்ட் வீடியோ. பை.